வடிவேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வடிவேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வடிவேலவா வெற்றிவேல் முருகனுக்கு சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா சிங்கார வேலுடனே ஓடிவா சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா சிங்கார வேலுடனே ஓடிவா சிந்தையில நினைப்பவரை நாடிவா சின்னஞ்சிறு திருக்குமரா ஓடிவா வேலவா வடிவேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வடிவேலவா முத்தே ரத்தினமே முருகையா முழுமதி முகத்தவனே கந்தையா வித்தகனே வினைதீர்க்கும் வேலையா தடி வேலையா உங்கையில் வேலையா அந்த வெள்ளிமலை நாதன் பெற்ற சிந்தையா வேலவா வடிவேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வடிவேலவா வெற்றிவேல் முருகனுக்கு தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவய நமய நம சிவம சிவய நவய நமசி நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நவய நமசி நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நவய நமசி நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நவய நமசி நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நவய நமசி நம சிவய வாழ்கண்டு சாயாத தலையங்கள் யாழ்கண்டு
முத்தி போயிருக்கு. களி நீங்க நான் யாரோ நீங்க யாரோலாம் இல்லை. எங்க பாட்டி தாத்தா நீங்க உங்க பாட்டி தாத்தா எல்லாரும் ஒண்ணா பிறந்தவங்க தான். ஆமா தானே? ஸோ அதனால நம்ம எல்லாரும் ஒன்று, சரியா? நாங்கள் வேறு நீங்கள் வேறு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒன்று, ஒரே குரூப், சரியா? அதனால சும்மா ஃப்ரீயாக பேசலாம், என்ன தோணுதோ கேட்கலாம். அவங்க வீட்டு பொண்ணு தான், ரைட்டா? சரி. இப்போ கலியுகம் முத்தி போயிருக்கு. இப்போ வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கல்ல, எல்லாத்துக்கும் தெரியும் தானே? ஆமாண்ணா ஆமாம் சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லை சொல்லுங்கள். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லவன் அப்படி சொல்லி ஒரு போஸ்டர் வைப்பாங்க, அப்படி தானே? அதை எல்லாரும் படித்தாலும் அது ஒத்து போகும். நான் ரொம்ப நல்லவன்னு எல்லாரும் படித்தாலும் எல்லாத்துக்கும் ஒத்து போயிடும். இந்த மாதிரி ஒரு துரோகம் எனக்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு போஸ்டர் வச்சா அந்த போஸ்டர் எல்லாத்துக்குமே என்ன செய்யும்? ஒத்து. ஆமாவா இல்லையா? யார் படித்தாலும் எனக்கான போஸ்டர் மாதிரியே இருக்குது அப்படியே தோணும், அப்படி தானே? அப்போது இந்த கலியுகத்தில் எல்லாரும் நல்லவங்களா இல்லை எல்லாரும் கெட்டவங்களா? என்ன நடக்குது? நம்மளை சுற்றி என்ன நடக்குது? அப்போது கண்ணா, இப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவோம், இறைவனோட அருளால நம்ம பிறந்தோம், நம்மளுடைய கர்மத்தினாலே நம்ம இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். ஆக்சுவலா நம்ம பண்ணின கர்மத்தின் விளைவுனால தான் நமக்கு இந்த ஜென்மமே. சுவாமி நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே வர்றார். இந்த ஜென்மத்திலேயாவது நீ இந்த கர்ம வினைகள்லாம் கழிச்சிட்டு நீங்கிட்ட வந்திருப்பா அப்படி சொல்லி நமக்கு ஜென்மங்கள் கொடுத்துட்டே இருக்கார். ஸோ அந்த கலியோடைய முடிவில் தான் நம்ம பிறக்கிறோம். நம்ம ஜாதக கட்டங்கள் பார்த்தோம், அஸ்ட்ராலஜர்ஸ் தெரிஞ்சவா இருந்தானா அவன் கண்டிப்பாக தெரியும். இதெல்லாம் நான் சொல்லலை, என் குருநாதர் எனக்கு சொன்ன வார்த்தை. உங்கள் வேம்பு சுவாமி சொன்ன வார்த்தைகளும் இந்த இடத்துல நான் உங்களுக்குலாம் முன்வைக்கிறேன். அவருக்கு, என் குருநாதருக்கு இந்த இடத்துல நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவர் சொல்லுவார் அடிக்கடி அந்த வார்த்தை, நம்ம கலியோட முடிவுனால நீ பிறந்திருக்கோம், இறைவனோட அருளால் தான் அவன் அருள் சேர முடியும். இறைவன் அருளால் தான் அவன் அருள் சேர முடியும். அப்போ இறைவனை நம்ம அடையணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? நம்ம அந்த காலத்தில் முனிவர்கள் யோகிகள் மாதிரி ஒரு 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 ஃபாரஸ்ட் ஏரியாவில் போய் உட்காந்து நம்ம புத்துக்குள்ளே போய் தவம் பண்ண முடியும். ஒரு மணி நேரம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ஆத்துக்கார் எங்கள் வீட்டுக்காரமான்னு காணா தவிச்சு, அப்பா ஒரு அம்மா சொல்லிட்டேன், கை தட்டிடுங்கப்பா அவங்களுக்கு, காணா எங்கே போனேன் அப்படின்னு. ஸோ ரைட், சூப்பர். அப்படியாக நம்மளால் இப்போ நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஜஸ்ட் ஃபார் ஃபன்காகவோ விளையாட்டுக்காகவோ சொல்லலை. நம்ம இறைவனை அடையணும், அதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம். ஆனால் அதற்கான நம்ம எந்த வேலை பார்க்குறோம்? அதற்கான வேலை பார்க்குறோமா? தெரியல. ஸோ இந்த மாதிரி கஷ்டமான நாமங்களோ மந்திரங்களோ நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ என்ன வழி? நாமம் பெருசா நாமி பெருசா அப்படின்னா நாமம் தான் பெருசு. நாமம் தானே பெருசு. அப்படியான நாமத்தை இப்போ இங்கே நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோமே, காசுக்காகவா புகழுக்காகவா? கிடையாது. உங்கள் எல்லாரையும் பக்தி பண்ண வைக்கணும். நீங்கள் எல்லாரும் பக்தி பண்ணுறத நாங்கள் காதால் கேட்கணும், அவ்வளவுதான். சார் நாங்கள் என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அதை நீங்கள் எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும் தானே? இதை நான் உங்ககிட்ட ஆப்ளிகேஷனாக வைக்கிறேன் கண்டிப்பாக. அதாவது நம்ம இறைவனை அடைவதற்கு இப்போ ஒன்று, இது இப்படி சொல்கிறேன், ஒரு 2 திராஸ் வச்சுப்போம். அதில் ஒரு பக்கம் ஃபுல்லாக பணம் நகை எல்லா செல்வங்களும் அடுக்கி இருக்கு, இந்த பக்கம் சொர்க்க வாசலுக்கு போகிறதுக்கான அனுமதி சீட்டு இருக்குது. எதை எடுப்போம்? அனுமதி சீட்டை தான் எடுப்போம். அனுமதி சீட்டை தான் எடுப்போம். ஏன்னா இதெல்லாம் மாயை, அதுதான் உண்மை. அப்போ அங்க உள்ள போறதுக்கு அனுமதி சீட்டு எப்படி கிடைக்கும்? நம்ம நாமம் சொல்லும் போதுதான் கிடைக்கும். நாமம் சொல்லும் போதுதான் நம்ம கர்ம வினை ஃபுல்லும் கழிஞ்சு நல்வினை ஏறும் பொழுது இறைவனை அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஆமா தானே? அப்படியாக சவுண்ட் கொஞ்சம் ஏற்றுவீங்களா? அப்படியாக நாம இங்கே அழகா இங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? நாமம் சொல்லணும். சுவாமி அங்கிருந்து நமக்கு கேட்டுட்டு இருக்கார், எத்தனை பேர் என் நாமத்தை சொல்றீங்கன்னு அவ கவுண்ட் எடுத்துட்டு இருக்கான். ஆமா தானே? சுவாமி கிட்ட போய் ஒண்ணும் இல்லை, எத்தனை கோரிக்கைகள் நம்ம வச்சுட்டே இருக்கோம். அப்ப அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறணும். நம்ம இந்த களியை நம்ம கழிக்கணும், எல்லாமே செய்யணும். அப்ப என்ன பண்ணலாம்? நாம சங்கீர்த்தனத்தை எப்படி சொல்லலாம்? நல்லா சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம பாஞ்சாலி இருக்காங்க இல்லையா, அப்போ போது அந்த சாரி இழுத்த அந்த கதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியல. அப்போ அவ என்ன பண்ணா? கண்ணான 2 கையை விட்டுட்டு சொன்னான். அப்படித்தானே சொன்னா? சர்வமும் நீ, எல்லாமே நீ தான், எனக்கு வேற என்னமா, ஐ டோன்ட் நோ நத்திங். அப்படி சொல்லணும். அப்படி சொல்லலாமா? இதெல்லாம் உங்களுக்காக சுவாமி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது எல்லாரும் பயன்படுத்திக்கணும் தானே? ஒன்றும் இல்லை, பொங்கலுக்கு 5000 ரூபான்னு சொன்னோடனே முதல்ல நம்ம போய் நிற்கிறோம். ஆனா வெறும் 5000 ரூபா, அதுக்கு எவ்வளவு ஸ்ரத்தை எடுக்கிறோம்.
இங்க எவ்வளவு பெரிய நாமம், நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எவ்வளவு வேல்யூபிளா இருக்கும். How to understand? இது நான் சொல்றேங்கிறதுக்காக இல்ல. எந்த இடத்துல நாம சங்கீர்த்தனம் நடத்தாலும் நீங்க அந்த இடத்துல போய் இருந்தா அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நீங்க ஒரு நாமம் அது ஓம் நம சிவாய சிவாய நமோ, ஓம் நம சிவாய சிவாய நமோ, ஓம் நம சிவாய சிவாய நமோ, சிவ 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 சிவாய நமோ, சிவ 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 சிவாய நமோ. ஒரு இருப்பாங்க, நீ என்ன வேணா சொல்லு, நான் ஒட்டுன வாயை திறக்கவே மாட்டேன், வேண்டாம் நீ சொல்லிட்டு கதையெல்லாம் நான் நம்பிடுவேனா அப்படின்னு சொல்லி சில பேர். தயவு செய்து சுவாமி கொடுக்குற ஆப்ஷனை விட்டுறாதீங்கோ. வாய்ப்பு ஒரு முறை தான். எல்லாரும் வாயை திறந்து நாமத்தை சொல்லுங்க. சொல்லலாமா? பாவம் இந்த கையும் புண்ணியம் பண்ணணும். நல்லா 2 கையும் தட்டி சொல்லலாமா? ஓம் நம சிவாய சிவாய நமோ, ஓம் நம சிவாய சிவாய நமோ, ஓம் நம சிவாய சிவாய நமோ, ஓம் நம சிவாய சிவாய நமோ. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், யாரெல்லாம் தலைக்கு மேல கை தட்டி சொல்றீங்களோ அவங்களோட கர்ம வினை ஃபுல்லா பறந்து மேல போயிடும். வாய்ப்பு திருப்பவும் சொல்றேன். Come on. ஓம் நம சிவாய சிவாய நமோ, 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 சிவ 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 சிவாய நமோ, சிவ 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 சிவாய நமோ, ஹர 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 ஹராய நமோ, ஹர 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 ஹராய நமோ, நம 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 ரூபதே, நம 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 ரூபதே, திமிதக திமிதக மிருதங்க பாதே, 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 திமிதக திமிதக மிருதங்க பாதே. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஓம் நம சிவாய சிவாய நமோ, ஓம் நம சிவாய சிவாய நமோ, சிவ 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 சிவாய நமோ, சிவ 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 சிவாய நமோ, ஹர 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 ஹராய நமோ, ஹர 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 ஹராய நமோ, நம 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 ரூபதே, நம 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 ரூபதே, திமிதக திமிதக மிருதங்க பாதே, திமிதக திமிதக மிருதங்க பாதே, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. கங்காதர கங்காதர சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்நாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதிபராசக்தி தேவிக்கு அம்மா விளைச்சிடுவோமா? சொல்லுங்க, ஏதாச்சும் ஒண்ணு பேசுங்க, அப்பதானே நல்லா இருக்கும். சரியா? இப்போ செல்லாத்தால இருந்து ஆரம்பிப்போமா? சரி, செல்லாத்தா. சாமி வரத்தானே அழிக்கிறோம். அடுத்து ராமியா ஒரு ஆள் இருக்கு, ஆடி
மனசை கட்டுப்படுத்திக்கிறீங்க. ஆரம்பிக்கலாமா? கொலவு போடுவீங்களா? சூப்பர் சூப்பர். அதான் அதான் செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இங்க சிந்தையில் வந்து அருளை நாடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இங்க சிந்தையில் வந்து அருளை நாடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இங்க சிந்தையில் வந்து அருளை நாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா என்ன புண்ணியம் சொல்லாத்தா உங்கள் பெருமையை இந்த உலகத்தை எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லிடியாட்டா ஆத்தா செல்லாத்தா மாரியாத்தா இந்த சிந்தையில் வந்து அருளை நாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா இந்த கண்களிலிருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா உங்கள் பெருமையை இந்த உலகத்தை எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லிடியாட்டா ஆத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இந்த சிந்தையில் வந்து அருளை நாடி நில்லாத்தா தென்னமர தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தென்னமர தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தேடி வந்த முந்தனையே சின்னாத்தா நாங்க தேடி வந்த முந்தனையே சின்னாத்தா நீ இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறை கேட்டுப்புட்டு இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறை கேட்டுப்புட்டு பலமான வாழ்வு கொடு மாரியாத்தா நல்ல வழிதனையே காட்டிவிடு மாரியாத்தா உங்கள் பெருமையை இந்த உலகத்தை எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லிடியாட்டா ஆத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இந்த சிந்தையில் வந்து அருளை நாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா என்ன புண்ணியம் சொல்லாத்தா உங்கள் பெருமையை இந்த உலகத்தை எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லிடியாட்டா ஆத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இந்த சிந்தையில் வந்து அருளை நாடி நில்லாத்தா பசும்பால கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு 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 புட்டினிலே ஊற்ற வந்தோம் மாரியாத்தா நாங்க பக்தியுடன் ஊற்ற வந்தோம் மாரியாத்தா நீ பாம்பாக மாறியதை தாங்காக குடித்து விட்டு தானாக ஆடிவா நீ மாரியாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லிடியாட்டா ஆத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இந்த சிந்தையில் வந்து அருளை நாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா இந்த கண்களிலிருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகத்தை எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லிடியாட்டா ஆத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இந்த சிந்தையில் வந்து அருளை நாடி நில்லாத்தா ஆதிசக்தி மாதா கருமாரியாத்தா ஆதிசக்தி மாதா கருமாரியாத்தா ஆதிசக்தி மாதா கருமாரியாத்தா ஆதிசக்தி மாதா கருமாரியாத்தா 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 ஆதிபராசக்தி தேவிக்கு ஆடிவாரா மாறி ஆடிவாரா
ஐயா சும்மா பாடல, சாமியை வர வைக்க பாடிட்டு இருக்கோம். வரையில வேணான்னு சொல்லக்கூடாது. அடிவாரா மாறி ஆடிவாரா, அக்கினி கட்டி தூக்கி ஆடிவாரா. அடிவாரா மாறி ஆடிவாரா, அக்கினி கட்டி தூக்கி ஆடிவாரா. தேடிவாரா மாறி தேடிவாரா, அவர் கட்டிய கொண்டல்லவோ தேடிவாரா. அவர் சட்டிய கொண்டல்லவோ தேடிவாரா. அடிவாரா மாறி ஆடிவாரா, அக்கினி
கொள்ளவ பிற சன்னதிக்கொரு கொள்ளவ அவ தங்க மக்களை காத்து நிப்பா போடுங்கம்மா கொள்ளவ அக்கினி மாறிக்கு தான் அட்டுக்கட்டுக்கா கொள்ளவ எம்மா அட்டுக்கட்டுக்கா கொள்ளவ அவ அள்ளி வரும் தந்திடுவா போடுங்கம்மா கொள்ளவ சந்தன மாறிக்கு தான் சட்டுது இன்னொரு கொள்ளவ எம்மா சட்டுது இன்னொரு கொள்ளவ அவ மங்களம்மா வாழ வைப்பா போடுங்கம்மா கொள்ளவ மயான காலிக்கு தான் மங்களமான கொள்ளவ
கௌமாரி முத்துமாரி புன்னை நல்லூர் வாழ்பவளே தேனோடு திணை மணக்கும் உனக்கு திகட்டாத பால் மணக்கு அஞ்சனமை மணக்கும் அழகான பால் மணக்கு ஏ கட்டழகி காந்தாரி கனத்த மகனி பிறந்த அந்த காரன் நல்ல மலையாள ஆண்டவளே வேட்டி வெளுத்துடுத்தும் வெள்ளி மலையாள ஆண்டவளே என் பெத்தவளே மாரியம்மா அடி பேரில் பெரியவளே வெத்தவளே பார்வதியே ஊரில் பெரியவளே வசந்தவளே மாரியம்மா சந்தன பூ மணக்கும் சக்தியுள்ள கௌமாரி முத்துமாரி தங்கமாரி தலச்ச மாரியம் பொண்ணு மாறி அப்படி ஆத்தா சொல்லுங்க ஊருக்கு ஒரு பேரு உலகத்துக்கு ஒரு பேரு நாட்டுக்கு ஒரு பேரு நல்லது ஒரு பேருன்னு சொல்லி அம்மா நீ எங்க இருந்தாலும் என் தங்க மக தலச்ச மக என் பெத்த மக்களை எல்லாம் காப்பாத்தணும் சொல்லி ஆடி வந்த மக்களுக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அள்ளித்தரும் திருநீர் வீண் போக கூடாதுன்னு சொல்லி சூலாயுதம் கையில் எடுத்து பச்சைமலை குறைத்தி போல பாத்துக்குறி சொல்லிக்கிட்டு வந்தாலாம் தேரிலேதி வையமும் வாழ வைக்க சொல்லி அழைக்கிறோமே சொகம்பல வேணுமுன் சொல்லி அழைக்கிறோமே சொகம்பல வேணுமுன் வருந்தி அழைக்கிறோமே வர்ணம்பல வேணுமுன் வருந்தி அழைக்கிறோமே வர்ணம்பல வேணுமுன் அப்படி ஆத்தா எப்படி வாரா சிலிக்க வாரா எப்படி வாரா சிலுக்க சிலுக்க வராலே மாரியம்மா சிலுத்துக்கிட்டே ஆடி வராலே 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 அம்பை ஊடுக்கை கொண்ட பார்வதியே மாரியம்மா
பாடல்களுக்கு அப்புறம் கருப்பண்ண சுவாமி இது அழகர் மலையான அழைச்சி கருப்பண்ண சுவாமி அழைச்சி நிறைவு செய்ய இருக்கிறோம். எல்லாரும் அமைதி காத்து இங்கே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நவநீத கண்ணா நாராயணா, நவநீத கண்ணா நாராயணா, நந்தகுமார கோவிந்த மாதவா, நந்தகுமார கோவிந்த மாதவா, ராதாமணால ஸ்ரீராஜகோபால, ராதாமணால ஸ்ரீராஜகோபால, நவநீத கண்ணா நாராயணா, நவநீத கண்ணா நாராயணா. தேவகியின் வயிற்றினிலே வந்து பிறந்தாய், தேவகியின் வயிற்றினிலே வந்து பிறந்தாய், யசோதை மடியினிலே நீ வளர்ந்தாய், யசோதை மடியினிலே நீ வளர்ந்தாய். மாபாலி கர்வம் தன்னை தீர்த்த மாயவா, மாபாலி கர்வம் தன்னை தீர்த்த மாயவா, மாபாரத நாயகனே மதுசூதனா, மாபாரத நாயகனே மதுசூதனா, நந்தகுமார
பாண்டரங்க மகாராஜ் கி ஜெய். கொஞ்சம் எக்கோ குறைச்சிக்கோங்க. புரியல. பேட்டரி மாத்தணுமா? சீக்கிரம் கருப்பன் வந்துருவா இருக்கும். ஹரிவிட்டல் ஹால் செக் ஹால். இல்லை சத்தம் பத்தலை. இல்லை உண்மையாகவே இவ்வளோ நேரம் நான் ஒரு 2 மணி நேரமாக நான் விட்டுட்டேன். இப்போ நீங்கள் உள்ளே இருந்து கத்தினா தான் நான் வந்து இந்த கச்சேரி முடிப்பேன். நான் அப்படி வச்சுக்கிறோம். இல்லை இது வந்து இட்ஸ் நாட் ஃபார் ஃபன். எல்லாரும் நாமும் அதாவது சொல்லக்கூடிய மந்திரம் வந்து விண்ணை முட்டணும். நம்ம சொல்கிறது மண்ணை கூட முட்டல. ஆமாவா இல்லையா? நான் ராத்திரி நேரத்தில் இப்படி வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைங்க போட்டு படுத்துது. அப்படியா? ஒரு முறை இங்க இருக்கிற எல்லாரும் கோவிந்தா சொல்லிடுவோமா? கருப்பண்ண சுவாமிக்கு கோவிந்தா கோவிந்தோ 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 கோவிந்தோ. கையில விச்சருவா பல பலக்க, காலிலே கிரதண்ட கலகலக்க, நெத்தியில இட்ட பொட்டு கம கமக்க, நீலவர்ண பட்டாடை தக தகக்க,
ராமச்சந்திர ரகுவீரா ராமச்சந்திர ரணதீரா ராமச்சந்திர ரகுவீரா ராமச்சந்திர ரணதீரா ராமச்சந்திர மம பந்தோ ராமச்சந்திர ஜய சிந்தோ ராமச்சந்திர மம பந்தோ ராமச்சந்திர ஜய சிந்தோ ராஜா ராமச்சந்திர மூர்த்திக்கு இங்கிருந்து இந்த பஜனை ரசித்து கேட்ட அத்துணை மக்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமுமா சகல செல்வங்களும் பெற்று நீடோடி வாழணும்னு சாட்சாத் பாண்டவங்க கிட்ட ஒரு பெரிய பிரார்த்தனை வச்சு இந்த வாய்ப்பை கொடுத்த அத்துணை பெரிய நல் உள்ளங்கள் அனைவருக்கும் எங்கள் விட்டல் பஜனை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோம். எல்லாரும் ஒரு முறை ரெண்டு கைகளையும் தூக்கி ஜெய் சொல்லிடலாமா? ஜெய் பாண்டரங்க மகாராஜுக்கு ஜெய் பாண்டரங்க மகாராஜுக்கு ஜெய் பாண்டரங்க மகாராஜுக்கு ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் 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 ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான். நன்றி 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 வணக்கம். மீண்டும் பஜனை தொடரும். நன்றி வணக்கம். தேங்க்யூ. அற்புதமாக நிறைவேற்றி கொடுத்தாங்க. கீதையில் கண்ணன் சொல்கிறான், என்னை அடையிறதுக்கு 1000 பேர் முயற்சி செய்கிறாங்க, இந்த 1000 பேரில் யாரோ ஒருத்தர் தான் என்னை அடையிறதுக்கு உள்ளபடி பண்ணுறாங்க. அதேபோல் 1000 பேர் பாட்டு படிக்கலாம், ஆனால் பக்தி உணர்வை தூண்டி நம்ம மனசு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம் நம்ம மனசை ஒருமைப்படுத்த ஒரு பெரிய சக்தியாக ஆற்றல் நம்ம கொடுத்துருக்காங்க. உங்கள் அனைவருடைய சார்பாகவும் அந்த விழாக்குழுவினர் அனைவரையும் பாராட்டி அவங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரியப்படுத்தி, இந்த கோயிலில் எழுந்திருக்கக்கூடிய வரகணேஸ்வர சுவாமி, திருக்காமகோடீஸ்வரி, வள்ளிதேவான சுப்பிரமணிய சுவாமியுடைய திருவருள் அவர்களுக்கு பூரணமாக கிடைக்க உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் வேண்டி பிரார்த்திக்கின்றோம். இப்போதைக்கு அடுத்த வருஷமாக அம்மா நீங்கள் வரணும்னு சொல்லி இப்போவே நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணணும். அடுத்த வருஷம் அம்மா வரட்டுமா? ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது அவங்களுக்கு மரியாதை செய்ய இருக்கிறோம். கொஞ்சம் இருங்க, மரியாதை எல்லாருக்கும் அம்மா எல்லாருக்கும் மரியாதை செஞ்சு. இன்னைக்கு நம்ம கோயிலில் உள்ள சுவாமிகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. கோயில் பூட்டிட்டாங்க, சாமி சிலையில் பார்த்தாலும் நேரம் மகிழ்ச்சி அது முகத்திலே தெரியும். அந்த அளவுக்கு இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த இத்தனை ஆண்டுகளில் பெருமை சொல்லலை, இத்தனை ஆண்டுகளில் வரகணேஸ்வரர் சன்னதியில் அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதோட இன்னொரு விசேஷம் என்னென்னா, இளையாங்குடி சேர்ந்த அடியார் பெருமக்களும் வந்து திருப்புகழை அற்புதமாக படித்தாங்க. திருப்புகழ் வந்து உள்ளக்க மைக் இல்லை, ஆனால் வெளியில் அருமையாக கட்டுச்சு. அந்த திருப்புகளையும் கொடுத்த இளையாங்குடி அடியார் பெருமக்களையும் இந்த நேரத்தில் நினைவு கொண்டு அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரியப்பட்டுக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த விழா சிறக்க செஞ்ச அவர்களுக்கு பிரவீணா அம்மாவுக்கு அவர்களுக்கு மரியாதை செய்யும். திரு கோபால் அவர்கள் அவரோட தனிப்பட்ட சார்பில் மரியாதை செய்கிறாங்க. எல்லாருக்கும் இன்னொன்று சொல்லணும், இந்த ஒரே கருவியை வச்சுக்கிட்டு இந்த அண்ணா எப்படி இவ்வளவு இசையை கொடுத்தாருன்னு தெரியல. எனக்கு பல கச்சேரியை பார்த்துருக்கேன், என்னென்னமோ மியூசிக்கை கொண்டாந்து வச்சு அடிப்பாங்க. ஒரு ஒரே கருவியில் வந்து இவ்வளவு இசையை கொடுத்து விட்டாப்புல. உங்களுக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். அப்பாடி. அப்புறம் இந்த மைக் செட்டுக்காரவங்களும், அம்மா மைக் செட்டுக்காரங்க எப்படி இருக்குது? ரொம்ப நான் மைக் செட்காரனா நீ ரியலி ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து அவங்க கரெக்ட் கொடுத்தாங்க. பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இந்த நம்ம இசையை வழங்கின அண்ணாவுக்கு அண்ணே வாங்க. இவர் சிவனடியார், சிறந்த சிவனடியார். இவர் இந்த மண்ணில் பிறந்தவர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர். சிவ குமரேசன் அவர்கள் இப்பொழுது இந்த மியூசிக் வழங்கின அண்ணாவுக்கு மரியாதை. என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி. எல்லாருக்கும் அனுப்பிச்சாச்சு, எல்லாருக்கும். இப்போ இந்த இளையாங்குடி பக்தர்களும் மேலே வந்தீங்கன்னா அவங்களுக்கும் மரியாதை நாங்கள் செஞ்சுருவோம். அம்மையப்பர்
திருக்கூட்டை சேர்ந்த குணசேகரன் யாராவது உங்களில் பொறுப்பாளர் யாராவது ஒருத்தவாங்க. முதல்ல நாங்கள் மரியாதை செஞ்சிடறோம் உங்களுக்கு. சரிங்களா? சரிங்க. இளையான்குடி யார் சார்பில் செய்தியா இந்த அண்ணா எம்பிரான் இளையான்குடி மாறநாயன அடையார் திருக்கூட்டத்தின் சார்பாக அம்மா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் போற்றி. அனைத்து கோரஸ் பாடின எல்லா அம்மாக்களுக்கும் உத்தரகோசமங்க ஆன்மீக மலர் வழங்கப்படுகிறது. சாலை கிராமம் சபையினுடைய தூணாக விளங்கக்கூடிய திருமிகு கோபால் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக திருப்புகழை அருமையான முறையில் அடித்து இந்த கோயிலில் எல்லாரும் அமைதியாக இருந்து ஆனந்தத்தை வழங்கின இளையான்குடி மாறநாயன திருக்கூட்டத்து அன்பர்களுக்கும் திருப்புகழ் தொண்டர் அனுபூதி செல்வர் ஆமாம் காணா முத்துராமலிங்கன் அவர்களுக்கு சாலை கிராமம் சபையின் சார்பாக இன்னும் மரியாதை பொன்னாடை ஊற்றி மரியாதை. அடுத்து வாங்க. திருக்கூட்டத்து அடியார் திரு பூமிநாதன் அவர்களுக்கு மரியாதை செய்தி. சிவபூமிநாதன் அவர்களுக்கு மரியாதை செய்தி. இளையான்குடி ஆயிரவயசு சபை சார்பாக வந்திருக்கக்கூடிய துணைத் தலைவர் இணை செயலாளர் முருகனா திரு முருகன் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். மேடைக்கு வருமாறு அன்போடு வைக்கின்றோம். மேலும் திரு சாலை கிராமம் அம்மாயப்பர் திருக்கூட்டத்தை சேர்ந்த பொறுப்பாளர் அண்ணன் குணசேகரன் அவர்களுக்கு மரியாதை. இங்கே குணசேகரன் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. திருச்சி நான் நிற்கிறேன். அண்ணே முன்னாடி வாங்கண்ணே. வாங்க முன்னாடி முகத்தை மறைச்சிட்டே போட்டுருக்கீங்க. வாங்க வாங்க அண்ணே வாங்க. அவங்க அண்ணன் திருப்பூர் சபை வாங்க. திருச்செந்தூர் சபை திருச்செந்தூர் பாத யாத்திரை குழு தலைவர் அவர்களுக்கு மணிமாறன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அண்ணன் பேர் அம்மாயப்பர் திருக்கூட்டத்தை சேர்ந்த தங்கராஜ் அண்ணனுக்கு எங்கள் சபையின் சார்பாக மரியாதை செய்யப்படுகின்றோம். காவல்துறை அதிகாரிகள் யாராவது அரசு அதிகாரி யாராவது வந்து மேடை கலைக்கின்றோம். அவ்வளோதானே. இபி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க யாராவது இந்த அண்ணே நமக்கு மைக் வழங்க அண்ணே வாங்க. மைக் செட் அண்ணே வாங்க. அற்புதமான நீங்க மணிக்கோயில் மைக் செட்டு அவர்களுக்கு உங்கள் எல்லாரும் சார்பாக மரியாதை வாங்க. ஸ்டூடியோ யூடியூப் சேனல் வளரக்கூடிய பூராஜா தலைவர் சுகம் ஸ்டுடியோ அண்ட் பிரதர்ஸ் சன் பேர் என்னப்பா சூர்யா அவர்களுக்கு தாப்பனாருக்கு வழங்க வேண்டிய மரியாதை அவர் சன்னுக்கு வழங்க சொல்லிட்டார். அவர் சன்னுக்கு மகனுக்கு கொஞ்சம் அவ்வளவுதான். ஓகே நம பார்வதி பதையே அரகர் மகாதேவ். சாலை கிராமம் ஆயுர்வேசி சபையின் தலைவர் திருமிகு கோபாலையா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அப்படியே கொஞ்சம் ஓரமா இருங்க. சைடா இருங்க. சைடா இருங்க. முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க எல்லாரும். நடுவுல வாங்க. நடுவுல தான் கரெக்டா இருக்கு. ஓகே. திருமிகு முருகன் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஆமா. இன்னைக்கு லைவ் பண்றதா வேணாம் லைவ்ல போயிருக்கேன். நாளைக்கு போயிருந்தேன். முன்னாடி தென்னாடுடைய சிவனே போற்றியே.
26 அண்ணே, திருமிகு மணிவாசகம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நாடுடைய சிவனே போற்றி. சாலை கிராமம் திருச்செந்தூர் பாத யாத்திரை குழு அருணகிரிநாத பக்த சபை சார்பாக திருப்புகழ் தொண்டர் திரு முத்துராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நாடுடைய சிவனே போற்றி. என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பரமக்குடி சிவஅடியார் குமரேசன் அவர்களுக்கு சாலைக்கிராம சபை சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. முன்னாடி வந்துடுங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. அம்மா, இங்க வந்து 48 ஆண்டுகளாக இந்த சாலை கிராம பகுதி வந்து திருப்புகள்ல ஓங்கி உயர்ந்தவர்கள். 48 ஆண்டுகளாக இங்க கிருபானந்த வாரியாருடைய நேரடி சீடர் எங்க ஐயா. கிருபானந்த வாரியார் சுவாமிகிட்ட நேரடி சீடர். இன்னொரு ஐயா இருந்தாங்க இப்பதான் சமீபத்தில் காலம் சென்று இந்த வளர்த்து எடுத்தவர்கள் காலம் சென்ற முருகன் அடிமை அவர்கள். முருகன் அடிமைன்னு வாரியார் சுவாமிகளே பட்டம் வழங்கியவர். இங்க இருந்து இந்த ஆலயத்துல, பழைய ஆலயத்துல இருந்து திருப்புகளை நாளும் அதனால இங்க பாத்தீங்கன்னா அரைநாத குரு பூஜை மிகப்பெரிய அளவு நடக்கும். மதியம் 3000-3500 பேர் கண்ணம்பாளிப்பு. மதியம் காலையில இருந்து திருப்புகள் அப்படியே ஊர்வலம் வந்து ரொம்ப சிறப்பா நடக்கும். அதுக்கு நீங்க வந்து அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைக்கிறோம், வந்து சிறப்பா செஞ்சு கொடுக்கணும். அதுபோல அடியனுடைய ஒரு சிறு தாழ்மையான விண்ணப்பம், திருமுறைகளையும் எங்களுக்கு நீங்க செல்லும் இடங்கள் எல்லாம் திருமுறைகளையும் வளர்த்து கொடுக்கணும்னு அன்போட விண்ணப்பமா. அம்மா அவர்களுக்கு அருணகிரிநாத சாலை கிராம அருணகிரிநாத பக்த சபை சார்பாக மரியாதை வழங்கப்படுகிறது. நாடுடைய சிவனே போற்றி. போற்றி. கிருஷ்ணன் இளையங்குடியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணா, இந்த கேமரா பார்த்தே போடுங்க. மரியாதை முருகண்ணா இப்படி வந்துருங்க. இங்கிட்டு வாங்க. நீங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. முன்னாடி வாங்க. திரு பேருங்க திரு பாலமுருகன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. அப்படியே வாங்கிட்டு இருங்க. அடுத்தவங்க இளையங்குடி நந்தகுமார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. இளையங்குடி ராஜகுமார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நல்லா இருக்கு. அடுத்து வெங்கடேஷ் கண்ணா அவர்களுக்கு, இளையங்குடி வெங்கடேஷ் கண்ணா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இந்த சாலை கிராமத்திலே நீண்ட காலமாக இருக்கக்கூடிய எங்க சித்தப்பா ராமதாஸ் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, பிரபலமாக இந்த சக்தி வெறும் பஜனை மட்டும் இல்லாம சத்சங்கம் பண்றாங்க. சத்சங்கத்துல விளைவுதான் இந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கு. அது நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி தாய்மானத்துல அவங்களை பார்த்தேன். ஒரு சின்ன கீழே அந்த மகாலுக்கு கீழே உட்காந்து படிச்சிய அப்பவே பட்டவங்களுக்கு இவ்வளவு ஆற்றல் வெளிப்படுதுன்னு பார்த்தேன். அது காலம் செல்ல 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 அதனுடைய ஆற்றல் பிரமாதமா வந்துருச்சு. இறைவனுடைய ஆசீர்வாதம் மேலும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. இந்த அக்காலாம் எங்க பரம்பரை அக்கா இந்த பஜனை கூட்டத்துல இன்னைக்கு சேர்ந்திருக்காங்க. பல வருஷமா பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிவமே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் உடுகையிலுகள புங்குவடை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். என்ன ஒன்று, இந்த மண்ணின் மைந்தனி பண்ணவர் என்னுடைய நீண்டகால நண்பர் அற்புதமான திரு பழனி அவர்களுக்கு இந்த நேரத்தில் மரியாதை செய்யும். சைடா இருங்க, சைடா விடுப்பா. ஓகே. தென்னாடுடைய சிவனே போற்றி. இறைவா